நில்லுடா. என்னடா பண்ணிருக்க? என்னடா பண்ணி தொலைச்சிருக்க? எதுக்குடா சம்மந்தி அடிச்ச? அறிவுங்கிறதே இல்லையாடா உனக்கு? டேய், ஏன்டா இப்படி பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? ஏனே இப்படி பண்ண? உனக்கும் அன்னிக்கும் நடுவுல இருக்கிற பிரச்சனைய சரி பண்றதுக்காக தான் சமாதானம் பேச அவர் இங்க வந்தாரு. இப்ப நீ அவரை அடிச்சதுனால எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு தெரியுமா? இல்ல ரேணுகா, அவர் தான் ரம்யாவை முதல்ல அடிச்சாரு. அடிச்சா நீ திருப்பி அடிச்சிருவியா? அப்படி என்னடா உனக்கு கட்டுப்படுத்த முடியாத ஒரு கோபம்? அவர் வயசு என்ன? அவரை எப்படிடா நீ அடிக்கலாம்? அவர் தப்பே செஞ்சிருந்தாலும் நீ அமைதியா தானே இருந்திருக்கணும். அது போதாதுன்னு ஈஸ்வரியும் அடிச்சிருக்க. இப்ப டைவர்ஸ் கேக்குற அளவுக்கு இந்த பிரச்சனை சீரியஸ் ஆயிருக்குடா. உன்னை நம்பி உனக்காக வந்தவிடா அவ. அவளை புரிஞ்சுக்காம இன்னும் எவ்வளவு தாண்டா அந்த பொண்ணை காயப்படுத்துவ? சீ, உன் கூட பேசவே எனக்கு பிடிக்கல. இப்படி எல்லாரையும் கஷ்டப்படுத்தி அப்படி என்னடா நீ சாதிக்க போற? இந்த நிமிஷம் சொல்றேன்டா, இனிமே எனக்கு 2 பிள்ளைங்க தான். உன்கிட்ட எல்லாம் பேசுறதுல இனிமே எந்த அர்த்தமும் இல்லடா. உனக்கு என்ன விருப்பமோ அதையே பண்ணு. என்ன விட்டுருப்பா சாமி.